2வது இவ்வளோ கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ரவுடி, ஒரு 15, 20 மேற்பட்ட கொலைகளுக்கு தேடப்பட்ட குற்றவாளி, அவர இட்டுன்னு போய் சர்வசாதாரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு, காவல்துறை அங்க இல்ல. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? யாருக்காக பொக்க ரவிய காவல்துறை அதிகாரிகள் கை, கால் உடைச்சாங்க? அவரு குற்றம் பண்ணியிருந்தா கூட, அந்த எவிடன்ஸ சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி, அவருக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி குடுத்துருக்கலாம். ஆனா, அந்த தண்டனைலாம் வாங்கி குடுக்காம பாதுகாப்பும் தரல. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, அவரு கை கால உடைக்கிறாங்கன்னா, பயங்கரமான அக்யூஸ்டா அவர் இருக்காரு. அப்போ உரிய பாதுகாப்பு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில குடுத்துருக்கணும். எடுத்துன்னு போய் கோர்ட்ல ஒப்படைக்கணும்ல. அவர் பண்ணதுக்கு கை கால உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல போனோம்னா, காவல்துறை இந்த இடத்துல கூலிப்பட மாரி யாருக்கோ வேலை செஞ்சிருக்காங்கன்றது ஆதாரத்தோட தெரியுது. ஏன்னா, இப்போ கைய கால உடைச்சுட்டா சண்டை போட முடியாது. சண்டை போட முடியலன்னா, அவன யாருனா வெட்டணும். அவன யாருனா வெட்டணும்னா அதுக்கு நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடாது. அப்போ யாருக்காக அவர் கைய கால உடைச்சாங்க? யாருக்கு இன்டிமேஷன் போச்சு? இந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்கன்ட்டு சொன்ன உடனே தான்